வணக்கண்ணா, நான் தமிழ்நாடு லாரி டிரைவர் பேசுறேங்கண்ணா. கவுகாட்டிலேருந்து லப்பர் லோடு ஏற்றி வந்தேண்ணா ஒரிசாவுக்கு. கவுகாட்டியில் மங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஏற்றினேங்கண்ணா. ஒரிசாவுக்கு லோடு ஏற்றி வரும்போது சிலிகுடி தாண்டி ஒரு 20 கிலோமீட்டரில் நம்ம டீசல் ஃபில்டர் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிட்டு டீசல் ஒழுவ ஆரம்பிச்சிச்சிங்கண்ணா. அதனால் வண்டி ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு மெக்கானிக் பார்த்துட்டு போகலான்ட்டு நிப்பாட்டி இருந்தேங்கண்ணா. நைட்டு 2:30 மணி இருக்குங்கண்ணா. 2:30 மணி இருக்கும். 5ஆம் தேதி நைட்டுங்கண்ணா நிறுத்தியிருந்தேன். இப்போ ரோடு நல்லா 4 லைன் மாதிரி நல்லா சர்வீஸ் ரோடுங்கண்ணா. நல்லா அகலமான ரோடு. 5 வண்டி போகிற அளவுக்கு ரோடு அகலமான ரோடுங்கண்ணா. நீட்டுக்கு அந்த இடத்துல டீ கடை இருக்குங்கண்ணா. நம்ம டிரைவருங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் தெரியுங்கண்ணா. அந்த இடத்துல லெஃப்ட்டில் நல்லா அணைச்சி நிறுத்திட்டு டீ கடையில் தான் கேட்டிருந்தேன். மெக்கானிக் இங்கே பக்கத்தில் இருக்காங்க, காலையில் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. சரி, காலைல மெக்கானிக் பார்த்துட்டு போய்க்கலான்ட்டு நிறுத்திருந்தாங்கண்ணா. அப்போ பின்னாடி ஒரு வெஸ்ட் பெங்கால் வண்டி வந்து ஒரு 14 வீல் வண்டி வந்து நம்ம வண்டியில் பின்னாடி வந்து சாத்திட்டாருங்கண்ணா. இடிச்சிட்டாரு. இடிச்சு நம்ம வண்டியில் சேஸ் பெண்ட் ஆயிடுச்சிங்கன்னா ஹவுஸ் டம்மி வீலுக்கு திரும்பிச்சு, கட்டுலாம் வளைச்சிக்கிச்சிங்கன்னா டோர்லாம் போயிடுச்சு. வண்டி கொஞ்சம் டேமேஜிங்கண்ணா, அடிபட்டுருச்சு. போலீஸ்காரங்க வந்தாங்க. சாவி பைலில் அவங்க மட்டும் மேலே ஏறி எடுத்துக்கிட்டு இன்னும் சொல்லாமல் ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து போயிட்டாங்கண்ணா. நானும் 3-4 நாளாக போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அந்த வண்டிக்காரங்க வரலன்னோ, அந்த வண்டிக்காரங்க வரட்டும்னு சொல்கிறாங்கண்ணா. நானும் போயிட்டு டெய்லி பார்த்துட்டு அலைஞ்சிட்டு காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சிட்டு வந்தேன். எந்த ஒரு பதிலுமே இல்லைண்ணா. ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேஷனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. வெளியே நில்றான். அந்த வண்டிக்காரங்க வந்தால் கூப்பிட மாட்டா, போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம், வண்டியில் ஏறான்னு சொல்கிறாங்கண்ணா. அதனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் 4-5 நாளாக சாப்பாட்டு கூட காசு இல்லாமல் இங்கே இருக்கிற டீ கடைக்காரங்க எல்லாம் எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்கண்ணா. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நானும் யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன். நமக்கு கள்ளக்குறிச்சியில் அசோசியேஷனும் இல்லைங்கண்ணா. சரியாக நடக்கலை. அசோசியேஷனில் சேரவும் முடியலண்ணா. எப்படி சேர்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியூரில் போய் கேட்டால் சேர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால நானும் கொஞ்சம் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு டிரைவர் என்ன தான் சொன்னார், லாரி டுடே ஜெயக்குமார் சாரை கான்டாக்ட் பண்ணு, அவர் கான்டாக்ட் பண்ணால் என்னன்றது தெரியும், ரிசல்ட் தெரியும்னு சொன்னாருங்களா. அதனால அவர் நம்பர் வாங்கி கொடுத்தாருங்கன்னா நாமக்கல் லாரி டுடே ஜெயக்குமார் சாரை நான் கான்டாக்ட் பண்ணேன். ஜெயக்குமார் சார் சொன்னார், முரளி சார் நம்ம ரைடர் முரளி சாருடைய நம்பர் தரங்க, அவர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் கிளியர் பண்ணி விட்டுருவாருன்னு சொன்னாருங்க. அதேமாதிரி நம்பர் கொடுத்தாருங்கண்ணா. முரளி சாருடைய நம்பர் கொடுத்தாரு. ரைடர் முரளி சார் எனக்கு தொடர்பு கொண்டு பேசினாரு. நடந்ததெல்லாம் சொன்னேன். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிக்கலாம், நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையா, சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்டார். எந்த பிரச்சனை இல்லைங்களா அப்படின்னு சொன்னேன். அப்போது இது எல்லாம் பேசி எனக்கு சென்னை லாரி உரிமையாளர் ஏஎம்டிசி திரு ஜெயக்குமார் சாருடைய நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னாருங்க. சி சண்முகப்பாவுடைய உரிமையாளர் சாருடைய நம்பரை கொடுத்து என்னை கான்டாக்ட் பண்ண சொன்னார். எல்லாம் கான்டாக்ட் பண்ணேன். அப்புறம் எல்லாம் பேசி கல்கத்தாவில் பேசி, கல்கத்தாவிலேருந்து டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் பேசி, இங்கே சிலிகுடி எஸ்பிகிட்ட பேசி அவங்க டைரெக்டாக நேரில் வந்து பார்த்துட்டு எந்த ஃபால்ட்டும் இல்லாத வண்டி ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பேசி எனக்கு ஃபைலு சாவி எல்லாம் கொடுக்க சொல்லி வாங்கி ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கி எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ₹1 செலவு பண்ணுற அளவுக்கு எதுவும் பண்ணலை, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுற டிரைவருங்களுக்கும் சரி ஓனருங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா நம்மளை லாரி டுடே திரு ஜெயக்குமார் சாரு, முரளி சாரு, ஏஎம்டிசி ஜெயக்குமார் சாரு, சண்முகப்பா சாரு, இவங்களை எல்லாத்தையும் தொடர்பு கொண்டா நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், நல்லது நடக்கும்ன்றது நம்பிக்கையில் நான் இதை உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்க்கலாம். இவ்வளோ எனக்கு சிரமத்தில் இருந்த எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும், லாரி டுடேயில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி, மனமார்ந்த நன்றி சார்.